டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கண பகுதி போட்டிருக்கேன் 300லேருந்து 400 வரையும். அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரி வந்துட்டுருக்கு, வேதியியல் போட்டுட்ருக்கேன். வேதியியல்லையும் தொடர்ச்சியாக வருது. பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரலாறும் வரும். தமிழ், வேதியியல், வரலாறு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் கலந்து தான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். இலக்கண வகை சொற்கள். இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். கூற்று, காரணம். கூற்று 2 கூற்று இருக்குது, 1 2ன்னு. கூற்று 1 சரி, கூற்று 2 சரியன்று. பொறுத்துக. காலை, காலை பெயர்ச்சொல். எழுது வினைச்சொல். தந்தையும் தாயும் இடைச்சொல். சால உரிச்சொல். கூற்று 1 கூற்று 2 இவற்றுள் கூற்று 1 கூற்று 2 இரண்டும் சரியன்று. கூற்று 1 கூற்று 2 கூற்று 1 கூற்று 2 இரண்டும் சரி. உறுதிச்சுற்று, காரணம். உறுதிச்சுற்று, காரணம் இரண்டும் சரி. பெயர்ச்சொல் இவற்றில் எது என்பதை கண்டறிக. அனைத்தும் சரி. பள்ளி, கண், காலை, நன்மை. ஒரு சொல் குறிப்பவை பூ, கடல், தங்கம், கல். அனைத்தும் சரி. திருக்குறளை, திருக்குறளை. இவை எவ்வகை சொற்கள்? இடைச்சொல். சால சிறந்தது. இவை எவ்வகை சொல்? உரிச்சொல். பெயர்ச்சொல்லின் வகைகள். பெயர்ச்சொல் வகைகள். புத்தகம் பொருட்பெயர். சென்னை இடப்பெயர். நிமிடம் காலப்பெயர். கண் சினைப்பெயர். பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் டேஷ் என வகைப்படுத்தினர். 2 பெயர் சொற்களை அடிப்படையில் 2 என வகைப்படுத்தினர். படித்தல், ஆடுதல், நடித்தல். இவை எவ்வகை பெயர்? தொழில். பொறுத்துக. வளையல் காரணச் சிறப்பு பெயர். நாற்காலி காரணப்பெயர். காடு இடுகுறி பொதுப்பெயர். காற்று இடுகுறி பெயர். கூற்று 1 கூற்று 2 கூற்று 1 சரி, கூற்று 2 சரியன்று. இவற்றில் பண்பு பெயர் எது? சதுரம். சதுரம் பண்பு பெயர். காரண பொது பெயர் இவற்றில் எது? பறவை. காரண பொது பெயர் பறவை. காரண பெயர் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். இடுகுறி சிறப்பு பெயர் இவற்றில் எது? மா. இடுகுறி சிறப்பு பெயர் இவற்றில் எது? மா. அணி இலக்கணம். தேன் போன்ற தமிழ். உவமை. தமிழ்த்தேன் உருவகம். அறிவு இருள். அறியாமை விளக்கு.
ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது டேஷ் எனப்படும். உவமை அணி. உவமை வேறு, ஊமிக்கப்படும் பொருள் வேறு. உவமை வேறு, ஊமிக்கப்படும் பொருள் வேறு இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது உருவக அணி. உருவக அணி. தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமை அணி. தேன் போன்ற தமிழ் என்பது உவமை அணி. வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் என்று கூறுவதும், கடல் போன்ற துன்பத்தை துன்பக்கடல் என்று கூறுவதும், கடல் போன்ற துன்பத்தை துன்பக்கடல் என்னும் உருவக அணி. உருவக அணி. தமிழாகிய தேன் என்னும் பொருளில் தமிழ்த்தேன் என்று கூறுவது உருவக அணி. வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடர்குழி நீங்குவே என்று இப்பாடல் எவ்வகை அணியை உணர்த்துகிறது? எவ்வகை அணியை சார்ந்தது? எவ்வகை அணியை சார்ந்தது? உருவக அணி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இச்செயல் எவ்வகை அணியை குறிக்கும்? ஏகதேச உருவக அணி. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 சரியன்று, கூற்று 2 சரி. உறுதி கூற்று காரணம். இவற்றுள் உ சரியன்று, கா சரி. உறுதி கூற்று சரியன்று, காரணம் சரி. அணி என்பதன் பொருள் அழகு. அணி என்பதன் பொருள் அழகு. கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கின்றனர். இதனை விளக்கும் அணி அணி இலக்கணம். உறுதி கூற்று காரணம். இரண்டும் சரி, பொருத்தமான காரணம். ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணி. பொறுத்துக. அணி அழகு. கவிஞர்கள் பாடல் தேன் இனிப்பு. இயல்பு நவிர்ச்சி ஒரு பொருளில் இயல்பை கூறுவது. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு ஆங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்குது வெள்ளை பசு. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அணி இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சியின் மற்றொரு பெயர் தன்மை நவிர்ச்சி அணி. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமோ என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமோ என்று இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அணி உயர்வு நவிர்ச்சி அணி. அணி இலக்கணத்தின் வகைகள் 2. ஊமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைக்கும் அணி பிரிது மொழிதல் அணி. ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது எவ்வகை அணி? இரட்டுற மொழிதல். தீயினால் சுட்டப்பண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. இவை எந்த அணியை சார்ந்தது? வேற்றுமை அணி.
இருட்டுற மொழிதல் அணியை என்றும் அழைப்பர். ஸ்லேடை. இரண்டு பொருள்களுக்கிடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. கடலோடா கால்வால் நெடுந்தேர். கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இப்பாடல் எவ்வகை அணியைச் சார்ந்தது? பிறிது மொழிதல் அணி. ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும். நாடுங் குலை தனது நாணாது சேடியே தீங்காயது இல்ல திருமலையான். திருமலைராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அணி எது? இருட்டுற மொழிதல் அணி. பொறுத்துக. நாவாய் கப்பல் நிலம் பொறுத்துக. நாவாய் கப்பல் நிலம் தேர். தேனும் வெள்ளை வேற்றுமை அணி. தேனும் வெள்ளை சர்க்கரையும் வெண்மை. தேங்காய் வெண்மை. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதுபோல உடல் நலமாக இருந்தால்தான் உழைக்க முடியும். இவற்றில் இடம்பெற்றுள்ள அணி பிறிது மொழிதல் அணி. தேனும் வெள்ளை சர்க்கரையும் இனிப்பும் சுவையுடையது. அவற்றுள் தேன் உடலுக்கு நல்லது, வெள்ளை சர்க்கரை உடலுக்கு தீங்கு செய்யும். இவ்வாறு இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டும் அணி எது? வேற்றுமை அணி. செய்யுளில் கருத்தை அழகுபடுத்துவது எனப்படும் அணி. உவமை உவமேயம் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறும் அணி உருவகம். தேவரணையர் கயவர் அவர்தாம் மேவன தொழுகலான். குரட்பாவில் இடம்பெற்றும் அணி வஞ்ச புகழ்ச்சி அணி. தீவக அணி டேஷ் வகைப்படும். 3 வகைப்படும். கூற்று இயல்பு. கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது அணி தற்குறிப்பேற்ற அணி. சேந்தன் வேந்தன் திரு நெடுங்கண் என்னும் பாடலில் அமைந்த அணி தீவக அணி. சேந்தன் சிவந்தன. தேவ் பகமை. சிலை வில். மிசை மேலே. புல் பறவை. சேந்தன சிவந்தன. தேவ் பகமை. சிலை வில். மிசை மேலே. புல் பறவை. பகுபதம் பகாபதம். ஓர் எழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவது. ஓர் எழுத்து ஒரு மொழி. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 கூற்று 2 இரண்டும் சரி. பொறுத்துக. பெயர் பகாபதம் நிலம். வினை பகாபதம் படி. இடை பகாபதம் போல். உரி பகாபதம் நனி. பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் டேஷ் எனப்படும். பகாபதம்.
165. பகுபத உறுப்புகளின் எண்ணிக்கை 6. உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. என்னாச்சு? வயிறு வேலை ஒரு கிறுக்கனாட்டுறது. பொருத்தமற்ற காரணம். உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. பொருத்தமற்ற காரணம். பகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். பெயர் பகுபதத்தின் வகைகள் 6. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து டேஷ் எனப்படும். 2 மட்டும் சரி. சந்தி. கூற்று பகுபதத்தின் 1 கூற்று 2. கூற்று 1 சரி. கூற்று 2 சரியன்று. பகுபத உறுப்புகளின் எண்ணிக்கை 6. உறுதிக்கூற்று காரணம். இவற்றுள் இரண்டும் சரி. பொருத்தமற்ற காரணம். பகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம். பெயர் பகுபதத்தின் வகைகள் 6. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து டேஷ் எனப்படும். சந்தி. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 சரி. கூற்று 2 சரியன்று. பதம் எத்தனை வகைப்படும்? 2. தொழிற்பெயர், வினையாளனின் பெயர். தொழிற்பெயர் வகைகள் 3. ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர். தொழிற்பெயர் டேஷ் இடத்தில் மட்டும் வரும். படர்க்கை. தொழிற்பெயர் படர்க்கை இடத்தில் மட்டும் வரும். தொழிற்பெயர் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவற்றை காட்டாது? எண், காலம், இடம், பால் அனைத்தும் சரி. டேஷ் என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன. உழுதல். நட, உண், வாழ் ஆகிய வினைப்பகுதிகள் தல், ஆல், ஊ, கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயராக அமைகின்றன. பொறுத்துக. நடத்தல், உண்ணல் தொழிற்பெயர். தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன் முதல்நிலை தொழிற்பெயர். சோறு கொதி வந்தது முதல்நிலை தொழிற்பெயர். தல், ஆல், அம், ஐ தொழிற்பெயர் விகுதிகள். செல்லமாக ஒரு அடி அடித்தான். இவற்றில் அடிக்கோடிட்ட சொற்கள் விகுதி பெறாமல் தம் பொருளை உணர்த்துகின்றன. வானில் இடி இடித்தது. இவை எவ்வகை தொழிற்பெயர் குறிக்கும்? முதல்நிலை தொழிற்பெயர். உணவின் சூடு குறையவில்லை. இவை எவ்வகை தொழிற்பெயராக குறிக்கும்? முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். சொல் இலக்கிய வகை. மொழி, பதம், கிளவி என்பன டேஷ் என்னும் பொருள் தரும் வேறு சொற்களாகும். இலக்கிய வகையில் சொற்களின் வகைகள் 4. சொல், மொழி, பதம், கிளவி. மொழி, பதம், கிளவி என்பன என்னும் பொருள் தரும் வேறு சொற்களாகும். சொல். இலக்கிய வகையில் சொற்களின் வகைகள் 4.
கற்றவர்களுக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்கள் மட்டும் பயின்று வருபவையாகவும் அமையும் சொல் திருச்சொல். பொறுத்துக. மண் பெயர் இயற்சொல். நடந்தான் வினை இயற்சொல். இலக்கிய வகையில் சொற்கள் 4. திருச்சொல். மண் பெயர் இயற்சொல். நடந்தான் வினை இயற்சொல். அவனால் இடை இயற்சொல். மாநகர் குறி இயற்சொல். திரிச்சொற்களின் திரிச்சொற்களின் வகைகள் 2. பொறுத்துக. வங்கம் ஓர் எழுத்துச் சொல். கமலம் இயற்சொல். எழுதினான் வடசொல். புத்தகம் பெயர் திரிச்சொல். வடசொற்களின் வகைகள் 2. திரிச்சொல் எத்தனை வகைகளில் வரும்? 4. வங்கம் அம்பி நாவாய் என்பன கப்பல் என்னும் ஒரே பொருளை தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல் பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசைச்சொல். வினைமுற்று. பொறுத்துக. ஆடுகின்றான் வினைச்சொல். மாடு மேயும் வினைமுற்று. பாடம் படி ஏவல் வினைமுற்று. வாழ்த்துதல் வைதல் வியங்கோல் வினைமுற்று. மலர்விழி எழுதினாள் இவை எவ்வகை தொடர்? வினைமுற்று. வினைமுற்று எத்தனை வகைப்படும்? 2. பொருள் முற்று பெற்று வினைச்சொற்களை டேஷ் அல்லது டேஷ் என்பர். முற்றுவினை வினைமுற்று. பொறுத்துக. எழுதுமின் பன்மை. எழுதுமின் பன்மை. தன்மை முன்னிலை படர்க்கை 3 இடங்கள். எழுது ஒருமை. உயர்திணை அஃறிணை இரு திணைகள். பொறுத்துக. பொருள் பொன்னன். இடம் தென்னாட்டார். காலம் ஆதிரையான். கிளை கண்ணன். சினை கண்ணன். பொருள் பொன்னன். இடம் தென்னாட்டார். காலம் ஆதிரையான். சினை கண்ணன். வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. உறுதிச்சுற்று. காரணம் சரி காரணம் சரியன்று. பொறுத்துக. காலம் இறந்த காலம். நிலம் பள்ளி. செயல் எழுதுதல். செய்பொருள் கட்டுரை. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 சரியன்று. கூற்று 2 சரி. படித்தான் என்னும் சொல்லின் பொருள் முற்று பெறுகிறது. எனவே இவை டேஷ் எனப்படும். வினைமுற்று. படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். எச்சம் எத்தனை வகைப்படும்? 2. பெயரெச்சம் எத்தனை காலங்களில் வரும்? 3 காலங்களில் வரும். பொறுத்துக. வள்ளி படித்தான். வள்ளி படித்தான் முற்றெச்சம். படித்து முடித்தான் வினைமுற்று. படித்தான் வினையெச்சம். எழுதிய கடிதம் தெரிநிலை பெயரெச்சம்.
பொறுத்துக. பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரெச்சம். படித்த மாணவன் பெயரெச்சம். சிறிய கடிதம் குறிப்பு பெயரெச்சம். பாடிய பாடல் இறந்த கால பெயரெச்சம்.